மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திமுக காரன் எந்த அளவுக்கு கலைஞரை புகழ்வானோ அதற்கும் சற்று குறைவில்லாமல் அந்த அளவுக்கு வானலாவி புகழ்ந்திருக்காரு ராஜ்நாத் சிங். டெல்லியில ஒரு நல்ல டேர்ம்ஸ் உருவாயிருக்கா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும்? மோடியோட ஒரு ராஜதந்திரம். மோடிக்கு கலைஞர் மேல பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய ஒரு மதிப்பு உண்டு. தமிழ்நாட்டில் இருக்க மூத்த பாஜக தலைவர்களுக்கோ RSS தலைவர்களுக்கோ ராஜ்நாத் சிங் கலைஞரோட ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டது பிடிக்கவில்லை. அண்ணாமலை போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க, முருகனை போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. சில பேர் கேட்டாங்க ஏன் அமித்ஷா வரலன்னு. அமித்ஷா வந்தா நிலைமை சிக்கலாகும். ஏன் சார் அமித்ஷா வந்தா ஏன் சிக்கலாகும்? ஏன்னா அமித்ஷாக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு ஆகாது. ஸ்மிருதி இரானி வரப்போறதா ஒரு ரூமர் இருக்கு. பாஜக நேஷனல் தலைவர் ஸ்மிருதி இரானி வரப்போறதா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே பண்ணல, தோத்து போனப்பறம் மந்திரி பதவியும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. அவங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த நிர்வாகி. ஸ்மிருதி இரானி வந்தா தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வருமானு கேட்கலாம். இப்ப டிஎம்கேக்கு ஒரு பெரிய சிக்கலே செந்தில் பாலாஜி மேட்டர் தான். செந்தில் பாலாஜி வெளியில கொண்டு வந்தாதான் திமுகவுக்கு ஓரளவுக்கு பண்ண முடியும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட தயவு தேவை, உதவி தேவைங்கிறது ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். இந்த கால்குலேஷன்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் ஓரளவுக்கு நமக்கு தலைக்கு மேல வந்த கத்தி தலையில விழாம தள்ளி விழுந்துருச்சு. தலை தப்பிச்சது, தலையோட தலைப்பையோட போயிடுது. நம்ம எப்படி இன்னும் ஒரு வருஷத்தை ஓட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில ஸ்டாலின் வந்துட்டார். ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட். உருவங்களை தூக்க வைக்கும் அளவுக்கு ஒரு சம்பவம் சென்னையில நடந்திருக்கு. கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவு விழாவை முன்னிட்டு காயின் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோடிக்கு அடுத்தபடியாக போர்ட்போலியோல இருக்கக்கூடிய நபர் ராஜ்நாத் சிங். அவர் தான் நம்பர் 2 இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். மோடிக்கு அடுத்த இடம் ராஜ்நாத் சிங் தான், வேற யாருக்குமே கிடையாது. அவரே ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணியிருக்காரு. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த காயின் ரிலீஸை பத்தி மோடி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. கலைஞரை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. ராஜ்நாத் சிங்குடைய பேச்சை நீங்க கேட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு திமுக காரன் எந்த அளவுக்கு கலைஞரை புகழ்வானோ அதற்கும் சற்று குறைவில்லாமல் அந்த அளவுக்கு வானலாவி புகழ்ந்திருக்காரு ராஜ்நாத் சிங். என்ன சார் நடந்திருக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி சேர்ந்துருவாங்கலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். டெல்லியில ஒரு நல்ல டேர்ம்ஸ் உருவாயிருக்கா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும்? என்ன சார் டெல்லி சோர்ஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு? இது மோடியோட ஒரு ராஜதந்திரம். ஆனா உள்ளபடியே மோடிக்கு கலைஞர் மேல பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய ஒரு மதிப்பு உண்டு. நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு கலைஞர் ஒரு ராஜதந்திரி. கலைஞருக்கு மட்டும் இந்தி தெரிஞ்சிருந்தா அவர் இந்தியாவே ஆளக்கூடிய லெவலுக்கு வந்திருப்பார்ன்ற வார்த்தையை மோடி சொன்னதா பிஜேபி வட்டாரங்கள்லேருந்து எனக்கு தகவல் வந்தது. என்றைக்குமே மோடி திமுகவை தாக்கினா கூட கலைஞரை தாக்கி பேச மாட்டார். கலைஞர் மேலே ஒரு தனி மரியாதை உண்டு. என்னதான் இருந்தால் கட்சி ஆச்சரியங்களை தாண்டி கலைஞர் என்பவர் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்த 100 ஆண்டு காலம் இருந்தவர். 98 வயசில் மறைஞ்சவர். அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தலைவர்லாம் விட்ட கூட இந்தியாவில் கூட சொல்லப்படும் தமிழ்நாட்டிலேருந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் எப்படி மறக்க முடியாத காமராஜர், அந்த மாதிரி. இது மோடி மோடியோட கண்ணசைவு இல்லாமல் இந்த நூற்றாண்டு விழாவில் ராஜ்நாத் சிங் கலந்துருக்குள்ள முடியுமான்னா சந்தேகம். இந்த காயின் வெளியீடு கூட மோடியோட உத்தரவு இல்லாமல் நடந்திருக்குமானா சந்தேகம். ஓகே. ஸோ மோடி இந்த நாணயத்தை வெளியிடுங்க, கலைஞருக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட டெல்லியில் ஒர்க் இருக்குது, இது மாநாடெல்லாம் இருக்குது. ஸோ அவர் ரெண்டாவது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சில பேர் கேட்டாங்க ஏன் அமித்ஷா வரலன்னு. அமித்ஷா வந்தா நிலைமை சிக்கலாகும். ஏன் சார் அமித்ஷா வந்தா ஏன் சிக்கலாகும்? ஏன்னா அமித்ஷாக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு ஆகாது. ஓகே. ராஜ்நாத் சிங் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், திமுகவை அதிகம் எதிர்க்காதவர். நல்ல கவனிங்க. வெங்கையா நாயுடு மாதிரியா? வெங்கையா நாயுடு மாதிரி கிட்டத்தட்ட. ராஜ்நாத் சிங் இன்னைக்குமே திமுக எடுத்து ஸ்டேட்மெண்ட் விட்டோ, திமுக எதிரி கட்சின்னு சொல்லியோ,
ஒரு ஒரு லாவணி அரசியல் பண்ணக்கூடிய தலைவர் இல்லை. ஏன்னா அவரை யூபி முதலமைச்சராக இருந்தவர். யூபி முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞரோட நெருக்கமாக பழகியவர். ஸ்டேட் பாலிடிக்ஸ் தெரியும். ஸ்டேட் பாலிடிக்ஸ் தெரியும். அதனால அமித்ஷா நீங்க போகாதீங்க, என்னோட டெல்லி தகவல்கள் உண்மையா பொய்யா தெரியாது. அமித்ஷா தவிர்க்கப்பட்டதன் காரணம் அமித்ஷா வந்து மோடியோட வலதுகரமா பார்க்கப்பட்டாலும் திமுகவின் முதல் எதிரியா பார்க்கப்படுறாரு. இது வேலைக்கு ஆகாது. அமித்ஷா உட்கார வச்சு நீங்க கருணாநிதி பிரைஸ் பண்ணுங்கன்னா கலைஞர் பிரைஸ் பண்ண மாட்டார். அதனால நீங்க போகாதீங்க. ராஜ்நாத் அமைச்சது மோடியோட சாதுரியம். ராஜ்நாத் ஒரு பொதுவுடைமையான ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசியல்வாதி. நீங்க சொன்ன மாதிரி வெங்கையா நாயுடு மாதிரி. சரி, இப்போ வந்து இது என்னன்னா ஆளுநரோட தேநீர் விருந்தில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுக்கு காரணமே டெல்லியிலேருந்து தகவல் கொடுக்கப்பட்டது. ராஜ்நாத் சிங் வராரு, உங்களுக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறோம், காயின் ரிலீஸ் பண்ணுறோம், இணக்கமாக போகலாம், இனிமேல் எந்த மனமாச்சரியம் வேண்டான்னு டெல்லியிலேருந்து தகவல் பாலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சோர்ஸ் வழியாக பாலு சொன்னாரா டெல்லியே இறங்கி வந்துடுதுங்க, இனிமேல் நம்ம வந்து பிடிவாதம் பிடிக்க வேணாம், கவர்னர் மாளிகைக்கு போவோம் அப்படின்னு. ஸோ அந்த கவர்னர் மாளிகை அண்ணாமலை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டார். எல்லா மந்திரியும் போய் அண்ணாமலைகிட்ட பேசினாங்க. அந்த ராஜ்பவனில் அன்னைக்கு ஹீரோ கவர்னரோ முதல்வரோ இல்லை, அண்ணாமலை தான். நான் போக முடியல, நான் ஊரில் இல்லை. ஆனால் என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு அண்ணாமலைக்கு பாராட்டு, செல்ஃபி எடுத்துனாங்க. மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணாங்க, திருத்தனமாக செல்ஃபி எடுத்துனாங்க, பேசுனாங்க. இது ஒரு நல்ல நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நம்ம வந்து புறாம்பட போகிறதில்ல. கலைஞர் என்றைக்குமே மத்திய அரசாங்கத்தை அனுசரித்து போவார். ஏன்னா 2 தடவை ஆட்சி கலைப்போட வலியை உணர்ந்தார். எங்கிட்டே சொல்லியிருக்கா ஜூனியர் ஒன்றில் இருக்கும்போது, அந்த வலி எனக்கு தெரியும்பா, என் கட்சிக்காரெல்லாம் எவ்வளோ அடி வாங்கினா எமர்ஜென்சியில், எப்படி பண்ணாங்க. நான் கேட்டேன் எப்படி சார் நீங்கள் இந்திரா காந்திகிட்ட போய் சேர்ந்தீங்கன்னு கேட்டேன். ஆமாம் நீ கேட்ப எவ்வளோ அடி வாங்கினாங்கன்னு, அதுவும் கரெக்ட் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கணுன்னா மத்திய அரசாங்கம் தயவு தேவைப்பா, அவங்கள பழச்சிட்டு பண்ண முடியாதுப்பா. மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னா வேர்ல்டு கோர்ட்டுக்கா போக முடியும். கலைஞரோட அறிக்கை ஸ்டேட் இன்டர்வியூ எடுத்து கொடுத்தாரு. வேர்ல்டு கோர்ட்டுக்கா போக முடியும். மத்திய அரசோட அடிச்சுன்னு போனால் தானேப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணோம். நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணாமல் சண்டை போட்டு இருந்தா எப்படி பண்ண முடியும்னு யதார்த்தமான உண்மையை சொன்னவர் கலைஞர். அதனால தான் வந்து என்டிஏல கூட்டணி வச்சிருந்தார். கலைஞர் சில பேர் சொல்லுவாங்க பதவி ஏறி பிடிச்சவர், எந்த மத்திய அரசாங்கத்தை எல்லாத்துலேயும் போய் அவர் வந்து மந்திரியாக இருப்பார், காங்கிரஸ் வந்தா இருப்பார், பிஜேபி வந்தா இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பதவியை தமிழ்நாட்டுக்கு லாபகரமாக பயன்படுத்தி கொண்டார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாத்துக்கும் 2 அறிக்கை இருக்கும் இல்லையா, 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் எப்படி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் முரசொலி மாறனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு. வாஜ்பாயோட மனசாட்சி முரசொலி மாறன் உடம்பு சரியில்லாமல் இருந்த போது அவரை மந்திரி சபையிலிருந்து எடுக்க வேண்டாம், அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் செலவு நியூயார்க்கில் மத்திய அரசாங்கம் செலவு பண்ணுன்னு சொன்னவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். முரசொலி மாறனுக்காக மத்திய அரசாங்கம் செலவு பண்ணும், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னவர் வாஜ்பாய். அந்த வாஜ்பாயோட சீடர் மோடி வாஜ்பாய் வழியில் போக ஆரம்பிச்சிட்டார். டெல்லி என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன சிக்னல் இருக்காங்க. இது என்னென்ன, ஸ்டாலின் வந்து 4 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை வந்து வீணடிச்சிட்டாருன்னே சொல்லணும். மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டு இது எந்த ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கோ ஸ்டாலினுக்கோ இல்லை. அதே நேரத்தில் வந்து ஸ்டாலின் வந்து மத்திய அரசாங்கத்துக்கோ மோடிக்கோ அடிபணிஞ்சு போகணும்னு யாரும் எதிர்பார்க்கல. தன்மானமுள்ள எந்த தமிழனோ ஸ்டாலின் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஆசைப்படுவான். அது ஸ்டாலின் வந்து எதுக்கு விட்டு கொடுக்கூடாது. கலைஞர் சொல்வார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அது கலைஞரோட ஃபேமஸ் வசனம். அதை ஸ்டாலின் கடைப்பிடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ நாட்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டியது அத்தனையும் வாங்கியிருக்கலாம். கலைஞர் சொன்னார், மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா எங்கேயா போகிறது, வேர்ல்டு கோர்ட்டுக்கா போகிறதுன்னு கேட்பார். உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. அது எங்கே போய் நீங்கள் முறையிடுவீங்க? நிர்மலா பணம் தர மாட்டேன்னா எத்தனை வாட்டி போய் கேட்பீங்க? மத்திய அரசாங்கம் பவர்ஃபுல், அது மறுக்கவே முடியாது. கூட்டாட்சி தத்துவம் எல்லாம் ஒரு தனி கணக்கு. மத்திய அரசாங்கம் நினச்சா அவங்கள வந்து பணம் கொடுக்காம பண்ண முடியும். அதுக்கு இணக்கமாக போகணுங்கிறத லேட்டாக உணர்ந்துட்டார் ஸ்டாலின். சரி, ஸ்டாலினுக்கு என்ன நிர்பந்தம்னு கேட்கலாம். ஸ்டாலினோட நிர்பந்தம் எங்க மனிஷ் சிசோடியா வெளில வந்துட்டார். கெஜ்ரிவாலுக்கும் ஆல்மோஸ்ட் பெயில் கிடச்சிருச்சு. எல்லாம் ஊழல் பண்ண வட இந்திய தலைவர்கள் வெளில வந்துட்டாங்க.
செந்தில் பாலாஜி மட்டும் புழலில் போட்டு வாட்டி 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 எடுக்கிறேன். சார் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணும். அது நம்ம தலையிட விரும்பலை. அதை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விட தயாரில்லை. ஆனால் பெயில் B.R. கிருஷ்ணய்யர் சொல்வார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் நாட் அக்செப்டபிள். பெயில் என்பது ஒரு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமை. அதை மறுக்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கும் பெயில் இஸ் நாட், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. பெயில் இஸ், ஆமா, பெயில் இஸ் நாட் an ஆப்ஷன், இட்ஸ் a must. ஜெயில் இஸ் an exception. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி 1.5 வருஷமா போட்டு, அவரும் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிற வேற விஷயம். இப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய சிக்கலே செந்தில் பாலாஜி மேட்டர் தான். செந்தில் பாலாஜி வெளியில் கொண்டு வந்தால் தான் திமுகவுக்கு ஓரளவுக்கு பண்ண முடியும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட தயவு தேவை, உதவி தேவைங்கிறது ஸ்டாலின் புரிஞ்சுட்டார். தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அரசாங்கமும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணக்கமாக போனால் தான் பல்வேறு காரியங்களை சந்திக்க முடியும். ஸோ செந்தில் பாலாஜி நாளைக்கு ஒரு ஹியரிங் வருது, ஒரு மாதத்துக்குள்ள வெளியில் வந்துட்டாருன்னா நம்ம போட்ட கணக்கு கரெக்ட் ஆகிடும். 1+1 2 ஆகிடும். சரி, இப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் ஒன்றா சேர்ந்தால் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் வரும். இது ராகுல் காந்திக்கு பிடிக்காமல் இருக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், விசிகாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஸ்டாலினுக்கு அடுத்த ஆண்டு பொது தேர்தலில், சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணும்னா 26 தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும். நல்லது பண்ணணும்னா பணம் வேணும். ரொம்ப லாஜிக் சிம்பிள். அவர் ஆட்சியை பிடிக்கணும்னா நல்ல காரியங்கள் பண்ணணும். நல்ல காரியங்கள் பண்ண பணம் வேணும். பணம் வேணும்னா மத்திய அரசு தான் கொடுக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டு அச்சடிக்க முடியாது. மாநில அரசாங்கங்களுக்கு பண உதவி செய்வது மத்திய அரசாங்கம். அதுக்கு இணக்கமாக போனாதான் வருங்கிறத புரிஞ்சுட்டார். இப்போ நல்ல தலைமைச் செயலாளர் வந்திருக்கார் முருகானந்தம், பிரில்லியன்ட் IAS ஆஃபீஸர். நல்ல ஒரு இணக்கமாக ஸ்டாலினுக்கு அட்வைஸ் கொடுக்குற லெவலுக்கு ஒரு நல்ல திறமையான அதிகாரி. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் மாநில மத்திய அரசாங்கம் ஒன்றா சேர்றது தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், மணி வரும். இதனால பாஜகவுக்கு என்ன லாபம்? திமுகவுக்கு லாபம் இருக்கு, அரசாங்கத்துக்கு லாபம் இருக்கு. பாஜகவுக்கு இதனால என்ன லாபம் இருக்கு? கரெக்ட். பாஜகவுக்கு என்ன லாபம்னா, இப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணக்கமாக போயிடுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏங்க, மம்தா பானர்ஜியே ஒரு காலத்தில் போய் காலில் விழுந்தா, அது சோனியா காந்தி இருக்கும்போதே காலில் விழுந்தாங்க. ஆமாம், அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். சோனியாவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவங்க காலில் விழுந்தாங்க. ஸோ மாநில அரசாங்கம் அந்த மாதிரி ஸ்டாலின் காலில் விழுந்தான்னு சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் கொள்கைப்படிப்புடையவர். விட்டு கொடுத்து அந்த சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். ஏன்னா ஸ்டாலினும் ஃபீல் பண்ணலாம், நம்ம அப்பாவுக்கு நாணயத்தை கொடுத்தாரு மோடி, ஏதோ நம்ம அனாவசியமாக பிரச்சனை கிளப்ப வேண்டாம், அமைதியாக போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 அரசாங்கம் இணக்கமாக போயிடுது. இப்போ திமுகவும் பாஜகவும் என்ன நடக்கும்? பாஜக திமுகவை எதிரியாக நினைக்கிறதா? ஆமாம், கண்டிப்பாக. கொள்கை ரீதியாக பாஜக திமுகவோட எதிரி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பிரகடனப்படுத்தியாச்சு. ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2லாம் அண்ணாமலை கொடுத்துட்டார் கவர்னர்கிட்ட. அது என்ன நடந்ததுங்கிறது அது வேறு விஷயம். கொடுத்தாச்சு, மத்திய அரசாங்கத்தையும் கொடுத்தாச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் 2 எப்படி கூட்டணி சேருமா, ஒன்றா சேருமான்னு ஒரு கேள்வி எழலாம். கூட்டணிங்கிறது நடக்காமல் போகலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் திமுகவோட உதவி மோடிக்கு தேவைப்படுறது. ராஜ்யசபால ஸ்லெண்டர் மெஜாரிட்டி இல்ல, ஸ்லெண்டர், ஈஸியா தோக்கடிச்சிட முடியும். அந்த வக்பு வாரிய அந்த மசோதாவை பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அமைச்சிருக்காங்க. திமுக ஆதரிக்க வேணாம், வெளிநடப்பு பண்ணா கூட போதும். திமுக மோடி அரசாங்கத்தை எல்லா பில்லிலையும் ஆதரிச்சு கை தூக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளிநடப்பு பண்ணால் மேட்ரு முடிஞ்சு போச்சு, நியூட்ரல் ஆகிடும். அந்த 20 சீட்டு போயிடும். லோக்சபாவில் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கார். காங்கிரஸ் 10 விட்டுருங்க, அது கிட்டே சேர்க்க முடியாது. கம்யூனிஸ்ட் எல்லாமே இவர் 5 விட்டு, முஸ்லீம் லீக் 5 விட்டுருங்க. மீதி 25 ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. சார் விசிகா சார், அவங்க ஸ்டாலின் சொன்னா கூட ஸ்டாலின் சொன்னா கேட்பார். விசிகால ஸ்டாலின் எதிர்த்து போய் அரசியல் பண்ற அளவுக்கு இன்னும் வளரல தமிழ்நாட்டில். காங்கிரஸ் அப்படி இல்லை. நீங்கள் மோடி சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கம்யூனிஸ்ட் பண்ண மாட்டேன். அதான் நான் 40ல் 15 கழிச்சிட்டேன். அந்த 25 லோக்சபாவில் மோடிக்கு வந்ததுன்னா ஆதரவாகவோ நியூட்ரலாகவோ வெளிநடப்பாகவோ இருந்ததுன்னா மோடிக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில்
என்ன நடக்கும்னு நாளைக்கு சொல்ல முடியாது. ஓகே. ஸ்டாலின் அதே இடத்துல மத்திய அரசாங்கத்தில் போய் மந்திரி சபையில் சேருவாங்கன்னு நினைக்கிறது டூ ஃபார் ஃபெச்ட். இந்தியா கூட்டணி சேரும், இங்கேருந்து ஒரு 10 MP மந்திரி ஆவாங்க அப்படிலாம் வந்து கணக்கு போட முடியாது. அவ்வளோ அதெல்லாம் அந்த லெவலுக்கு போகாது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் போயிட்டு அப்படியே ஒரு டச் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி, நீ என்ன திட்டாத, நான் உன திட்டல, நீ இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ண, நான் இன்டெரக்டாக பண்ணுறேன். அதோட முதல் சமிக்கையாக நாளைக்கு செந்தில் பாலாஜி ரிலீஸ் பண்ணார்னா இந்த டைரக்ஷனில் வந்து பாஜக திமுக உறவு போகும் அப்படின்னு நம்பலாம். ஓகே சார். குறிப்பாக இந்த ஆளுநர் டீ பார்ட்டிக்கு போனதுக்கு பின்னாடி இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான் இருக்கா? கண்டிப்பாக. ஆளுநருக்கு வந்து சொல்லப்பட்டது, நீங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அவர் டேர்ம் முடிய போகிறது, அவர் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் அஜித் தோவலை ரீப்ளேஸ் பண்ணி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போகிறார். ஸோ வேறு ஆளுநர் போட போகிறாங்கன்ற நியூஸு பிஜேபியில் பரவிடுது, ஸ்டாலினுக்கு போயிடுது. 2-3 பேர்கள் சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கதா கேள்விப்படுறோம். ஓகே. அந்த நியூஸு ஸ்டாலினுக்கு போயிடுது. ஸ்டாலின் ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். இந்த 3 நேம்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேம்ஸ் திமுக எதிர்ப்பாளர்கள் அல்ல. ஓகே. ஒரு வெங்கையா நாயுடு மாதிரி ஒரு சாஃப்ட், அவங்க வெங்கையா நம்ம ரோசையா மாதிரி அவர் உண்டு வேலை ஒன்றுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம கர்நாடகா கவர்னர், கேரளா கவர்னர் சொல்ல மாட்டேன், கர்நாடகா கவர்னர், ஆந்திரா கவர்னர் மாதிரி அதில் 1-2 பேர் IAS ஆஃபீஸராகவும் வரதுக்கு எப்படி இப்போ கைலாஷ்நாதன் பாண்டிச்சேரியில் போட்ட மாதிரி போட்டான்னு நியூட்ரல். ஸ்டாலினுக்கு ரொம்ப சந்தோஷம், ரவி போயிட்டாருன்னா பாதி சந்தோஷம், இன்னொரு கொஞ்சம் ஒரு நல்ல அதிகாரி வந்தார்னா இணக்கமாக போவார்ன்ற ஒரு இது. ஓகே. இந்த கால்குலேஷன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் ஓரளவுக்கு நமக்கு தலைக்கு மேலே வந்த கத்தி தலையில் விழாமல் தள்ளி விழுந்துருச்சு. தலை தப்பிச்சுது, தலைப்பையோட போயிடுது. நம்ம எப்படி இன்னும் ஒரு வருஷத்தை ஓட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில ஸ்டாலின் வந்துட்டார். தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கார். சிவதாஸ் மீனா அவர்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு வந்து தலைவராக போயிருக்காரு. முதல்வருடைய செக்ரட்டரியாக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியா வந்திருக்காரு. ஏன் சார் இந்த திடீர் மாற்றம்? யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சிஎஸ் மாத்திருக்காங்க. என்ன சார் போயிட்டு இருக்கு கோட்டை வட்டாரங்கள்ல? சிஎஸோட பதவி இன்னும் ஒரு மாசத்துல முடிய போகுது, ஓய்வு பெற்றார். ஓகே. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். பட் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்களாம், டிஜிபியும் வட இந்தியர், முன்னாடி இருந்த கமிஷனரும் வட இந்தியர், சீஃப் செக்ரட்டரியும் வட இந்தியர். ஏங்க தமிழ்நாட்டிலேருந்து யாருக்குமே எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது வட இந்தியர் இருக்கிறதுனால ஏகே விஸ்வநாதன்லாம் டிஜிபி லா அண்ட் ஆர்டராக வர முடியல, ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. நம்ம வடக்கு தெற்குன்னு பிரித்து பேசக்கூடாது. அந்த வருத்தம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு குழுவாக இருப்பாங்க, தமிழ் பேசும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த 2 குழு அது ஒன்றும் ஒட்டாது, ஜெல் ஆகாது. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இவங்க தனி குரூப், அவங்க தனி குரூப்பாக இருப்பாங்க. ஸோ முதல்வோட சொல்லப்பட்டதா சிவதாஸ் மீனா எக்ஸ்டென்ஷனாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய அடிபடுங்க, இது மாதிரி தப்பாக இது போயிடும், வேண்டாம் விட்டுருங்க, நீங்கள் டிஜிபி கமிஷனரோட இப்போ சென்னை கமிஷனர் தமிழர் வந்துட்டார். ஓகே. அருண் வந்துட்டார். ஸோ அந்த ஒரு இது போயிடுது. அப்புறம் ஆவடி கமிஷனர் சங்கர் இருக்கார். ஸோ சிவதாஸ் மீனாக்கு ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா இஸ் மோர் லாயல் தேன் த கிங். ஸ்டாலினுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு மனசாட்சியாக இருந்தார். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சாராம். சரி, ஒழுங்குமுறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒரு ஒன் மேன் ஒரு ஜட்ஜ் போஸ்ட் மாதிரி, அது பெரிய போஸ்ட். அது அதில் இருந்தால் ஒரு 5 வருஷம் அவர் பாட்டுக்கு எப்படி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக போடுவாங்க, இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போடுவாங்க. இப்போ ஷீலா பிரியாலாம் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போனாங்க. ஏன்னா அந்த 5 ஆண்டு காலம் அப்படியே ஒரு பதவியில் இருக்கலாம். அந்த மாதிரி இது சிவதாஸ் மீனாக்கு நல்லது செய்யப்படும் நோக்கில். ஏன்னா இந்த போஸ்ட் இப்போ போட்டாகணும், அவர் ரிட்டையர் ஆனாட்டு போட முடியாது, ரிட்டையர் ஆனாட்டு போட்டால் அவர் சரிப்படாது. அதனால் அந்த கரெக்டாக அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடி போட்டால் தான் அவரால் இந்த 5 ஆண்டுகள் கொடுத்த மாதிரி ஆச்சு. கொடுத்த மாதிரி ஆச்சு. அவருக்கு அது சீஃப் செக்ரட்டரியோட பெரிய ரேங்கிங். அது ஓகே. ஓகே. ரியல் எஸ்டேட் ரேராவோட மெம்பர்னா இப்போ இது பிகர் போஸ்ட் தான். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா முருகானந்தம் தான் சீனியர் மோஸ்ட். முருகானந்தம் டெல்லியில் ரெசிடென்ட் கமிஷனராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை சண்டை போட்டு வாங்கி கொடுத்தார். நான் அறிவேன். டெல்லி ரெசிடென்ட் கமிஷனராக இருக்கும் பொழுது டெய்லியாக ஒரு மினிஸ்ட்ரியாக போக்கு வருவார். அதில் பணம் வரல, இது வரல, இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க, அந்த ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ ஸ்டாலினோட மனசாட்சியாக டெல்லியில் இருந்தார். அப்புறம் நிறைய போஸ்ட்டில் இருந்தார். முருகானந்தம் இஸ் பிரில்லியன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்.
தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகளில் முருகானந்தம் ஒருத்தர். அவர் வந்து ஸ்டாலினுக்கு அறிவுரை கூறும் இடத்துல இருக்கார். ஓகே. சில பேரோட ஒப்பீனியன் தான் ஸ்டாலின் கேட்பார். ஒரு 3 ஐஏஎஸ் அதிகாரிகள், அதில் முருகானந்தம் ஒருத்தர், மீதி 2 பேர் யாரும் உங்களுக்கே தெரியும். அந்த 3 பேரில் ஒருத்தர் முருகானந்தம். ஸோ முருகானந்தம் தமிழ்நாட்டை வழிநடத்தி சொல்லும் மாலுமி மாதிரி செயல்படுறார். அவர் வந்து அவரோட அனுபவம் ஸ்டாலினுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். ஓகே சார். தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட் சார் இருக்குது? குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறாருங்கிற தகவல் வந்திருக்கு. டேட்டு இறுதி செய்யப்பட்டுவிட்டதா, டெல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட்ஸ்? பிஜேபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புகைச்சல் இருந்தது. இந்த ராஜ்நாத் சிங் வந்ததெல்லாம் சில மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு பிடிக்கல. ஓகே. அது நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, மீட்டிங் போட்டாங்க, வாட்ஸ்அப்லலாம் வந்தது, அப்புறம் ஸ்பீச் எல்லாம் கூட வந்தது. தமிழ்நாட்டிலே இருக்க மூத்த பாஜக தலைவர்களுக்கோ ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கோ ராஜ்நாத் சிங் கலைஞரோட ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டது பிடிக்கவில்லை. ஓகே. அண்ணாமலை போகக்கூடாதுன்னு தடுத்தாங்களாம். ஓகே. முருகனை போகக்கூடாதுன்னு தடுத்தாங்களாம். நாங்கள்லாம் பாய்காட் பண்ணுவோன்னு. முருகன் சொன்னாராம், அதை பாருங்க, முருகன் போய் தான் ஆகணும். முருகன் போய் தான், அவர் போய் இல்லை தான் முருகன் அண்ணாமலை சொன்னாங்க, அதை பாருங்க, பிரதமர் மோடி அப்ரூவ் பண்ணிட்டார், இனிமே ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது, எங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. மோடி பண்ணலன்னா நீங்க சொல்றது ஒத்துக்கலாம். மோடியே காயின் வெளியிட்டு ராஜ்நாத் சிங் அனுப்பும்பொழுது நம்ம பாய்காட் பண்ண நல்லா இருக்காது. ஏன்னா கூட்டணி கட்சியான அதிமுக இருக்கும்போது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, அதுக்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து யாருமே வரல. ஆனா இதுக்கு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. அண்ணாமலை சொன்னாரா, இல்லைங்க, மோடிக்கு மரியாதை கொடுத்து நம்ம போய் கலந்துக்கணும். நீங்க வந்து கட்சி எதிர்ப்பு அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து ஒரு அரசு விழா. இது நாங்க வந்து அறிவாலயத்தில், இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை சொன்னாராம், அறிவாலயத்தில் நடக்கும் கலைஞர் நூற்றாண்டு விழால நான் கலந்துண்டா நீங்க என்ன கேள்வி கேட்க உரிமை உண்டு. அந்த உரிமையை வந்து நம்ம கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அறிவாலயத்தில் நடக்கல, இது அரசாங்க விழா. நம்மளது மோடி சார்பாக என்னையும் முருகனையும் அரைச்சிருக்காங்க. போகாம இருந்தா அது வந்து மோடிக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி ஆகாது. அதனால அமைதியா இருங்க, எல்லாம் மோடி பார்த்துப்பார் அப்படின்னு போய் கலந்துனாங்க. அது கொஞ்சம் சில பேருக்கு மனசுல கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு. அதெல்லாம் கடந்து தான் போனோம். ஏன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி மோடியே பர்மிஷன் கொடுத்தாட்டு எப்படிங்க பைகாட் பண்ண முடியும்? ஆனா அதே நேரத்தில் எந்த அரசியலும் பேசப்படலை. நல்ல கவனிங்க, விழாவில் அரசியல் பேசப்படவில்லை. கலைஞர் புகழ் பாடினாங்க. அது கலைஞர் புகழ் பாடுறது தப்பு இல்லை. கலைஞர் தமிழ்நாட்டின் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர்களில் ஒருவர். காமராஜர், அண்ணா, கலைஞர்லாம் ஒரு அந்த ரேங்க். அதை வந்து அவர் எதிர்ப்பாளர் கூட, தீவிர கலைஞர் எதிர்ப்பாளர் கூட கலைஞரை தமிழ்நாட்டின் தலைவர் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அது எல்லாரும் ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நாளை காத்தால கூட்டணி வரும். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் டெல்லி பார்த்துக்கோங்க, நீங்கள் விடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பண்ணுங்க. கூட்டணி இருக்கா கேட்டாங்களா, என்ன நம்மளஜி நாளைக்கு திமுக கூட்டணி வருமா, ஐயோ நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? பொறுமையாக இருக்கு. யார் கூட்டணி பற்றி உங்கள்கிட்ட பேசுனா நீங்களே ஏன் கற்பனை பண்ணுறீங்க? ஒரு அரசு விழாவில் போய் கலந்தால் நாளைக்கு எதாவது கூட்டணி வந்து அர்த்தமா? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா நம்ம பாஜகலேயே 2 செக்மெண்ட்டாக இருக்குது. ஒரு செக்மெண்ட் வந்து மோடி என்ன வேணால் முடிவு பண்ணிட்டு பார்த்துக்கலாம், இன்னொரு செக்மெண்ட் என்ன வேணாலும் திமுகவோட போகக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு செக்மெண்ட் பண்ணுறது மைண்ட் செட். ஆனால் அண்ணாமலைக்கு வந்து எப்படியுமே கொடுக்க அசைன்மெண்ட்டு 26 நீங்கள் போட்டி போட்டு தமிழ்நாட்டில் அதிக அளவு சீட் வாங்குங்க, அதே கூட்டணியை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். கட்சியை முதல்ல வளங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் போயிட்டு ஊருக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் மீதி சீனியர் தலைவர்லாம் பார்த்துப்பாங்க. கேசவ விநாயகத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்படலாம், பொறுப்பு தலைவர்னு, இல்லை குழுவாக நியமிக்கலாம். அது என்ன பண்ணுறாங்கிறத, ஏன்னா இப்போ ஸ்மிருதி இரானி வந்து வரப்போகிறதா ஒரு ரூமர் இருக்கு. ஓகே, பாஜக நேஷனல் தலைவராக ஸ்மிருதி இரானி வரப்போகிறதா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே பண்ணல, தோற்று போனப்புறம் மந்திரி பதவியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த நிர்வாகி. ஸ்மிருதி இரானி வந்தால் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வருமானு கேட்கலாம். அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நேஷனல் லெவல் வேறு, ஸ்டேட் லெவல் வேறு. அண்ணாமலையோட மேண்டேட்டு 26 சட்டசபை தேர்தல், அது நடுவில் வரைக்கும் அவரை மாற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.